வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஆகஸ்ட் 27ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 410ஆம் ஆண்டில் விஸ்கோத்களின் ரோம் மீதான 3 நாள் முற்றுகை முடிவுக்கு வந்தது. கிபி 1776ஆம் ஆண்டில் லோங் தீவு சண்டையில் இன்று புரூக்ளின் என அழைக்கப்படும் இடத்தில் பிரித்தானிய படைகள் ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையிலான அமெரிக்க படைகளை தோற்கடித்தனர். 1781ஆம் ஆண்டில் 2வது ஆங்கில மைசூர் போரில் பொலிலூர் போர் ஐதர் அலி தலைமையில் மைசூர் அரசு படைகளுக்கும் ஜெனரல் ஹைர்கூட் தலைமையில் பிரித்தானிய கிழக்கிந்திய நிறுவன படைகளுக்கும் இடையே காஞ்சிபுரம் அடுத்த பொலிலூரில் இடம்பெற்றது. 2000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். 1828ஆம் ஆண்டில் பிரேசிலுக்கும் அர்ஜென்டினாவிற்கும் இடையில் இடம்பெற்ற சமரச பேச்சுக்களில் உருகுவை தனி நாடாக அறிவிக்கப்பட்டது. 1859ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் பென்சில்வேனியா மாநிலத்தில் பாறை எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவே உலகில் வணிகத்திற்காக வெற்றிகரமாக தோண்டப்பட்ட முதலாவது எண்ணெய் கிணறு ஆகும். 1881ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் புளோரிடா மாநிலத்தில் இடம்பெற்ற ஜியார்ஜியா சூறாவளியினால் 700 பேர் இறந்து போயினர். 1883ஆம் ஆண்டில் இந்தோனேசியாவில் கிரக்கத்தோவா எரிமலைத்தீவு வெடித்ததினால் உருவாகிய ஆழி பேரலையினால் ஜாவா சுமத்ரா தீவுகளில் பல இடங்கள் அழிந்து போயின. கிட்டத்தட்ட 36,000 பேர் உயிர் இழந்தனர். சுற்றுச்சூழலில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. 1893ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவில் கடல் தீவுகளில் இடம்பெற்ற சூறாவளியில் 1000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். 1933ஆம் ஆண்டில் ஆப்பிரிக்கானா மொழியில் விவிலியம் முதல் தடவையாக மொழிபெயர்க்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவின் ப்ளூம்பொண்டின் நகரில் இடம்பெற்ற விவிலிய விழாவில் இது அறிமுகமானது. 1939ஆம் ஆண்டில் உலகின் முதலாவது ஜெட் விமானம் சேவைக்கு விடப்பட்டது. 1942ஆம் ஆண்டில் உக்ரைனில் சானி என்ற இடத்தில் யூதர்கள் படுகொலை ஆரம்பமானது. 2 நாள் தாக்குதல்களில் 14,000 முதல் 18,000 யூதர்கள் கொல்லப்பட்டனர். 1956ஆம் ஆண்டில் உலகின் முதலாவது வணிக ரீதியாக மின்சாரம் உற்பத்தி செய்யும் அணு மின் நிலையம் ஐக்கிய ராஜ்யத்தில் கால்டர் ஹால் என்ற இடத்தில் நிறுவப்பட்டது. 1962ஆம் ஆண்டில் நாசா மெரைனர் 2 விண்கலத்தை வீனஸ் கோளை நோக்கி ஏவியது. 1979ஆம் ஆண்டில் அயர்லாந்தில் விடுமுறையை கழித்து கொண்டிருந்த மவுண்ட் பேட்டன் பிரபுவும் மற்றும் 3 ஐரிய குடியரசு படையின் குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டனர். 2003ஆம் ஆண்டில் செவ்வாய்க்கோள் பூமிக்கு மிக அருகாமையில், அதாவது 5 கோடி கிலோமீட்டர் தூரத்துக்கு கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளுக்கு பின்னர் வந்தது. 2003ஆம் ஆண்டில் வடகொரியாவின் அணு ஆயுத திட்டத்திற்கு அமைதி வழியில் தீர்வு காணும் பொருட்டு தெற்கு மற்றும் வடகொரியா, அமெரிக்கா, சீனா, ஜப்பான், ருஷ்யா ஆகிய 6 நாடுகள் முதல்கட்ட பேச்சுக்களில் ஈடுபட்டன. 2006ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் கெண்டக்கியில் ப்ளூ கிராஸ் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட கோமேர் விமானம் சிறிது நேரத்தில் தரையில் வீழ்ந்து நொறுங்கியதில் 50 பேர் உயிர் இழந்தனர். 2011ஆம் ஆண்டில் ஐரின் சூறாவளி அமெரிக்காவின் கிழக்கு கரையை தாக்கியதில் 47 பேர் உயிர் இழந்தனர். மேலும் ஆகஸ்ட் 27ஆம் நாளானது மால்தோவா நாட்டில் விடுதலை தினமாகவும் ரஷ்யா நாட்டில் திரைப்பட நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.